அத்தனை பொருட்களையும் தனித்தனியாக எடுத்து வைத்துள்ளோம். இப்பொழுது இந்த பொருட்களை நாம் மருத்துவமாக மாற்றப் போகின்றோம். அதற்காக 100 மில்லி நீரை நாம் நன்றாக காய்ச்ச வேண்டும். மிதமான சூட்டில் நன்றாக கொதித்து கொண்டிருக்கின்ற நீரில் முதலில் நாம் தூதுவளை இலையை சேர்க்க வேண்டும். அடுத்ததாக தூதுவளை பூக்களை சேர்க்கவும். அடுத்ததாக வல்லாரை இலைகளை சேர்க்கவும். அடுத்ததாக முடக்கொத்தான் இலைகள். அடுத்ததாக மிளகு. நன்றாக கொதித்து கொண்டிருக்கின்ற நீரில் ஒவ்வொன்றாக நாம் சேர்த்த மூலிகைகள் அத்தனையும் நன்றாக கொதித்து தீநீராக மாறிவிட்டன. அதை நாம் வடிகட்டி எடுத்துக்கொள்ளலாம். அதி அற்புதமான மருத்துவ குணம் நிரம்பிய இந்த தீநீரை நோயுற்ற காலத்தில் நோய் உடையவர்கள் காலை, நண்பகல், மாலை 3 வேளையும் உணவிற்கு பின் 10 மில்லி அளவிற்கு குடித்து வந்தால் படிப்படியாக 2 நாட்களில் காய்ச்சலின் தீவிரத்தன்மை குறையும். மேலும் ஒரு நாள் பருகி வந்தால் முற்றிலும் காய்ச்சல் நீங்கி இருமலும் படிப்படியாக தணிந்துவிடும். அன்பான நேயர்களே, மிகவும் எளிமையான முறையில் கிடைக்கக்கூடிய தூதுவளை இலைகளையும் மற்ற எளிமையாக கிடைக்கக்கூடிய மூலிகைகளை கொண்டும் நாம் தயாரித்த இந்த தீநீரை நோய் உடையவர்கள் பயன்படுத்தி நோயின்றி வாழ வேண்டும். அடிக்கடி இரவில் மாமிசம் உண்பதினால் செரிமானத்தன்மை குறைந்து மாமிசத்தில் இருக்கக்கூடிய அந்த காரத்தன்மை உடலில் தங்கி மலச்சிக்கல், மலத்தோடு இரத்தம் கலந்து வெளியேறுதல் மற்றும் வயிற்று வலி இவையெல்லாம் ஏற்படும். அடுத்ததாக சாதாரணமாக நாம் அன்றாடம் கடமைகளை செய்ய வேண்டிய, அதாவது மலச்சிக்கல் காலை மாலை 2 வேளையும் மலத்தை வெளியேற்றுவது மிக சிறப்பு. அவ்வாறு இல்லையெனில் நமக்கு கடுமையான பல நோய்கள் ஏற்படும். முதுகு தண்டுவடம் பாதிக்கப்படும். வயிற்றிலிருந்து புண்கள் தோன்றும். வாய்ப்பகுதியில் துர்நாற்றம் வீசும். இவையெல்லாம் இந்த நோய்க்கான காரணங்கள். இந்த நோயை முற்றிலும் நீக்கிக் கொள்வதற்கான ஒரு அற்புதமான மருத்துவத்தை நாம் இன்று பார்க்க போகின்றோம். அதற்காக இன்று நாம் எடுத்துக்கொண்ட கிழங்கு கருணைக்கிழங்கு. கருணைக்கிழங்கு காட்டுக்கருணை, புலிக்கருணை என்று பல வகைகளில் அழைக்கப்படுகின்றன. பெரிய சேனை என்றும் மாற்று பெயரில் அழைக்கப்படுகின்றன.
கருணைக்கிழங்கு கிழங்கு வகைகளில் மிக இன்றியமையாத ஒரு கிழங்கு. வள்ளலார் இதை தாராளமாக சாப்பிட்டு வரலாம் என்று கூறுகிறார். பேயன் வாழை, மொந்தன் வாழை, கருணைக்கிழங்கு, கரிசலாங்கண்ணி இவையெல்லாம் உடலுக்கு தீங்கு விளைவிக்காத ஒரு அற்புதமான ஒரு பொருள். கருணைக்கிழங்கு அளவோடு மனித உடலை பாதுகாக்கும், மலச்சிக்கலை தீர்க்கும், மூல நோய், நவமூலம் 9 வகையான மூல நோயை அற்புதமான முறையில் சரி செய்யும். கருணை லேகியம் என்று நாட்டு மருந்து கடைகளில் விற்கின்றன. அந்த அளவிற்கு கருணை ஒரு இன்றியமையாத கிழங்காகும். இதை சாப்பிட்டு வந்தால் வயிற்று பகுதி சுத்தமடையும். மேலும் உடலுக்கு தேவையான நார்ச்சத்தும் ஃபைபர் சத்தும் ஏற்படுத்தப்பட்டு உடல் திடகாத்திரமாகவும் வயிற்று பகுதியில் பல நோய்கள் தாக்காத வண்ணமும் நம்மை பாதுகாக்கும் என்பதால் கருணைக்கிழங்கையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் கடுக்காய். பால் கடுக்காய், வரி கடுக்காய், கருங்கடுக்காய், மஞ்சள் கடுக்காய், சிவந்தி கடுக்காய், விஜயன் கடுக்காய், அபயன் கடுக்காய் என்று பல வகைகள் உள்ளன. ஒவ்வொரு வகையான கடுக்காய்க்கும் பல அற்புதமான குணங்கள் உண்டு. இஞ்சிற்கு புறநெஞ்சி, கடுக்காயிற்கு அகநெஞ்சி. அதாவது கடுக்காய் உள்ளே இருக்கக்கூடிய கொட்டை விஷத்தன்மை என்பதால் கொட்டையை நீக்கிவிட்டு தோலை மட்டும் பயன்படுத்தினால் அது அமிர்தம். உடலுக்கு அமிர்தம் போன்ற பல நோய்களை சரி செய்யும். 4448 வகையான நோய்களுக்கும் துணை மருந்தாக கடுக்காய் பொடியை சேர்த்து கொடுத்தோமானால் மிக விரைந்து நோய்கள் எல்லாம் குணமாகும். நோய்களின் தன்மை படிப்படியாக குறையும். இது மலச்சிக்கலை போக்கும். இரத்தத்துடன் மலம் வெளியேறினால் தடுத்து நிறுத்தும். கடுமையான வயிற்று வலியை நீக்கும் என்பதால் கடுக்காயும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் தாண்டிக்காய். தாண்டிக்காய் ஒரு கிருமி நாசினி. வயிற்று பகுதியில் தோன்றக்கூடிய மலப்புழுக்கள், கீரி பூச்சிகள் இவற்றை வெளியேற்றி மலச்சிக்கலும் வயிற்று வலியும் இல்லாமல் பாதுகாக்கும் என்பதால் தாண்டிக்காயும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் நெல்லிவற்றல். காய்ந்த நெல்லிவற்றல் புளிப்பு சுவையுடைய ஒரு அற்புதமான ஒரு பொருள். வைட்டமின் சி சத்து கொண்டது. வயிற்று வலி, பசிமந்தம், அஜீரணம் இவற்றை நீக்கும் என்பதால் காய்ந்த நெல்லிவற்றலையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் நாட்டு பசுனை. நாட்டு பசுனை உடல் உஷ்ணத்தை தணிக்கும். உடலுக்கு வெப்பம் அதிகரித்தால் மலச்சிக்கல், வயிற்று வலி ஏற்படும். அந்த மலச்சிக்கலை ஏற்படுத்தாமல் இருப்பதற்கும் உடல் உஷ்ணத்தை தணிப்பதற்கும் நாட்டு பசுனை தேவைப்படும் என்பதால் நாட்டு பசுனையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொடி நிலாவாகை பொடி. நிலாவாகை கடுமையான மலச்சிக்கலை தீர்த்து வயிற்று பகுதியில் குறிப்பாக மலக்குடலில் தங்கியுள்ள கிருமிகளை வெளியேற்றும் என்பதால் நிலாவாகை பொடியும் எடுத்து வைத்துள்ளோம். ஒவ்வொரு பொருளையும் தனித்தனியாக எடுத்து வைத்துள்ளோம். எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகள் கடுமையான வயிற்று வலி மற்றும் மலத்துடன் இரத்தம் கலந்து வெளியேறுவதற்கான அந்த சூழ்நிலையை முற்றிலும் நீக்குவதற்கான மருத்துவத்தை செயல்முறையாக சிறிது இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம்.